ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் திவ்ய சாதனா பட்டியில் இது 19வது நாள். 21 நாள் திவ்ய சாதனா பட்டியில் இது 19வது நாள். அவ்யக்தவாணியோட டேட்டு 10/11/83. ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் பிரதர் சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யஜ்யத்தில் இம்பார்ட்டண்ட்டான பிரதர் சிஸ்டர்லாம் வந்திருக்காங்க. அவங்க மீட்டிங்கில் பாப்தாதாவால் சொல்லப்பட்ட சில முக்கியமான மகா வாக்கியங்கள். ஸோ இதில் பாபா சொல்கிறாரு, இன்னைக்கு பாபா வித்தியாசமாக பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய நெற்றியின் நடுப்பற பாபா திரிசூலத்தை பார்க்குறாரு. திரிசூலம்னா என்ன அர்த்தம்னா, திரிமூர்த்தி ஸ்மிருதி, அதோடைய ஸ்பஷ்டமான அடையாளத்தை பாபா பார்க்குறார். ஏன்னா சக்தியோட அடையாளம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, இந்த திரிசூலம் காமிச்சிருக்காங்க. அவங்க கையில், தேவிகள் கையில் திரிசூலம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களை திரிசூல்தாரி, நான் சக்தி சேனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? பாப்தாதா மற்றும் நான் அப்படின்னு புரிஞ்சுருக்கீங்களா? அடுத்து பாபா சொல்கிறாரு, இப்போ இந்த லாஸ்ட் டயத்தில் இப்போ என்ன சேவை தேவைப்படுதுன்னா, மனித ஆத்மாக்களுக்கு அவங்களுக்கு வாணி மூலியமாக சேவை தேவையில்லை. ஆனால் சிரேஷ்ட வைப்ரேஷன், சிரேஷ்ட வாயுமண்டலம், அது மூலியமாக அவங்க சஹஜ் ஈஸியாக சாட்சாத்காரம் பண்ண விரும்புகிறாங்க. அதுதான் இப்போ நீடாக இருக்குது. அடுத்து பாபா சொல்கிறாரு, நீங்கள் யாருக்காவது ஏதாவது சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு என்ன அனுபவம் ஆகணும்னா, வெறும் நீங்கள் முரளி பாயிண்ட் மட்டும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு உங்கள் நெற்றி நடுப்பற பாயிண்ட் ஆஃப் லைட் அவங்களுக்கு தெளிவாக தெரியணும். அந்தளவு உங்கள் ப்ராக்டிஸ் இருக்கணும். இந்த புதுமை அவங்களோட நெற்றி கண்ணியும் திறந்துடும். ஸோ இந்த சிவராத்திரிலேருந்து இது பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அடுத்து மீட்டிங்கில் நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ், சீனியர் பிரதர் சிஸ்டர்ஸ், யஜ்யத்தோட இம்பார்ட்டன்ட் பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்கல்ல. ஸோ அவங்கள பார்த்து பாபா சொல்கிறாரு, இந்த மீட்டிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாபா என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளார உள்ள எல்லா குறைகளை பிளெயின் ஆக்கிடுங்க. அதாவது கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, காலி பண்ணிவிடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். அப்போ இந்த மீட்டிங்கில் உங்களுக்குள்ளார உள்ள குறைய பிளெயின் ஆக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் போட்டிருக்க பிளான், நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணணுன்னு, அந்த பிளான் ப்ராக்டிக்கல் ஆகிடும். அதுக்கப்புறம் சேவை உங்கள் காலில் விழும். ஸோ இன்றைக்கி பட்டியின் கடைசி 2வது நாள் இல்லையா, லாஸ்ட் செகண்ட் டே. ஸோ அதனால் எப்பயும் ஒரு விஷயம் முடியும் போது அதில் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் நேரத்தில் அந்த விஷயத்தில் ஃபோர்ஸ் நிரப்பணும். இப்போ நமக்குள்ளார ஃபோர்ஸ் நிரப்புறதுக்கான நேரம். ஏன்னா இப்போ நம்மள்ட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ சிவ ஜெயந்தி கூட வந்திருக்கு. சிவ ஜெயந்தியில் வெளி உலகத்தில் கூட நிறையா சாதனைகள் பண்ணுவாங்க. பக்தர்கள் எவ்வளோ ஹானஸ்ட்டாக அவங்க தபஸ்யா பண்ணுறாங்க. நைட்டு ஃபுல்லாக முழிச்சு கூட சாதனா பண்ணுறாங்க. இப்போ இந்த சண்டே அவ்யக்தவாணி கூட சிவ ஜெயந்தி பற்றி இருந்தது. அதில் பாபா முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொன்னார். சமர்ப்பனுக்காக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். ஏன்னா அதில் பாபா இந்த மேப்பை நான்கிற அந்த இதை பற்றி சொல்லியிருந்தார். நான்கிற இதை தியாகம் பண்ணுறது தான் முழுமையான சமர்ப்பணம். ஆனால் அதுதான் மறுபடியும் வந்துடுது. எவ்வளோ வாட்டி ராவணனோட தலையை வெட்டினாலும் அது மறுபடியும் ஒட்டிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரக்த் பீஜ், தேவிகளுக்கு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. எவ்வளோதான் தலையை வெட்டினாலும் மறுபடியும் அது சேர்ந்துருது. ரத்த பீஜ்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து எவ்வளோ சொட்டு ரத்தம் கீழே வருதோ அதுலேருந்து ஒவ்வொரு அரக்கம் உருவாயிடுறாங்க. அப்புறம் பரமாத்மா தேவிகள் மூலியமாக அவங்கள அழிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நான்கிற அந்த இதை பலி தரணும். இந்த சிவ ஜெயந்தி பண்டிகை பார்த்திங்கன்னா இதை நம்ம ஞாபகப்படுத்துது. நம்ம இதை எப்படி கொண்டாடணும்னு ஞாபகப்படுத்துது.
ஸோ இன்றைக்கி முரளியில் கூட பாபா சொல்கிறாரு இந்த அவ்வியக்த வாணியில். ஸோ 10-11-83 இந்த முரளியில் பாபா சொல்கிறார். ஸோ 3 மாதம் கழித்து அப்புறம் பாபா வந்திருந்தார். ஸோ இதில் சீனியர் பிரதர் சிஸ்டர்ஸை கூப்பிட்ருந்தாங்க மீட்டிங்க்காக. ஸ்பெஷலாக டீச்சர் பெஹன் பாபா கூப்பிட்ருந்தார். அவங்கள பார்த்து பாபா சொல்ல, நீங்கள் எல்லோரும் சக்தி சேனைகள், உங்களை பார்த்து சக்தி சேனை ஞாபகம் வருது. பாபா யார்? அப்புறம் சக்திகளின் கடல் இல்லையா அவர். அந்த சக்தியின் கடல் சக்தி சேனாவை பார்க்குறாரு. ஸோ அப்போ சக்தி சேனாவை பார்த்து என்ன ஞாபகம் வருது? பாபாவுக்கு உங்கள் மேலே நிறையா ஆஷா இருக்குது, நிறைய சுப விருப்பம் இருக்குது. நீங்கள் தான் இந்த முழு உலகத்துலேருந்து ராவண ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த முரளி கேட்கும்போது கூட நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கோங்க, நான் தான் அந்த சீனியர் பிரதர் சிஸ்டர், நான் இந்த யஜ்யத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆத்மா இந்த யஜ்யத்தோட. ஸோ பாபா எனக்காக சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த ஸ்மிருதியில் நம்ம கேட்கலாம். ஸோ அதனால் அசுரி சேனாவுடைய அந்த தாண்டவ நடனத்தை அழிக்கக்கூடியவங்க நீங்கள் தான். ஸோ அதனால் இன்றைக்கி பாபா உங்களை நினைவு பண்ணுறார். பாபா என்ன பார்த்தாரு? எல்லாரோட நெற்றியில் திரிசூலம் ஜொலிக்கிறத பாபா பார்க்குறார். திரிசூலம் எதன் அடையாளம்? சக்தியின் அடையாளம். சிவன்கிட்டையும் பக்தியில் காமிச்சிருக்காங்க இந்த திரிசூலம் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி சக்திகள்கிட்டையும் காமிச்சிருக்காங்க திரிசூலம் இருக்கிற மாதிரி பக்தியில். அப்போ திரிசூலம்னா என்னது? அதுக்கும் பாபா இங்கே விளக்கம் கொடுக்குறாரு. திரிசூலம்னா பாப்தாதா மற்றும் நீங்கள், அவ்வளோதான். ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சிரேஷ்ட சக்திசாலியான ஆத்மா, அந்த ஸ்மிருதியில் எப்பயுமே இருங்க. நீங்கள் தந்தை சிவபாபா, பிரம்பாபா மற்றும் நீங்கள், இதுதான் திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி. இந்த 3 ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் சக்திசாலியான ஆத்மா ஆயிடுவீங்க. அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, சதா கம்பைன்ட் ஸ்வரூபத்தில் இருங்க அப்படின்னு பாபா அவங்கள பார்க்க விரும்புகிறார். சிவசக்திகள், நீங்கள் சிவசக்திங்களை கம்பைன்ட் ஸ்வரூபத்தில் இருங்க. எப்படி ஆத்மா மற்றும் உடம்பு கம்பைண்டாக இருக்கோ அதே போல் சிவசக்தி கம்பைண்டாக இருக்கணும். எப்படி லக்ஷ்மி நாராயண் கம்பைண்டாக இருக்காங்களோ, விஷ்ணு சத்துர்புஜன் காமிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நீங்கள் சிவசக்தி ஸ்வரூபம் கம்பைண்டாக இருக்கணும். ஸோ அப்போ கம்பைன்ட் ஸ்வரூபோட நினைவு என்ன காமிச்சிருக்காங்க? அர்த்தநாரீஸ்வர் காமிச்சிருக்காங்க. பக்தியில் கூட பாதி சங்கரோட உடல், பாதி பார்வதியோட உடல். பக்தியில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கே சங்கர் தானே சிவன் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சிவலிங்கமும் இருக்குது, கோயிலும் இருக்குது. சில இடத்துல அந்த மாதிரி சிவலிங்கம் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. பாதி சிவன், பாதி சக்தி, அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே கூட சில கோயில் இருக்குது. இங்கே காங்கடா ஜில்லான்னு ஒரு இடத்துல அந்த சிவலிங்கம் காமிச்சிருக்காங்க. அது அது பார்க்க ஒரே கல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கல் எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு கருப்பாக இருக்குது, ஒரு சைடு வெள்ளையாக இருக்குது. இப்போ அந்த வெள்ளை பார்வதியின் நினைவு, அந்த கருப்பு சிவனோட நினைவு, அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க சில கோயிலில். அந்த மாதிரி நீலக்கண்டு காமிச்சிருக்காங்க. பாரதத்தில் நிறைய இடத்துல அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கோயிலில் கூட பார்த்திங்கன்னா, கோயிலில் கூட சிவன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேரோட நினைவு காமிச்சிருக்காங்க. பரேலின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே உள்ள கோயிலில் கூட அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கே ஒரு கோயிலில் இந்த மாதிரி சிவன் சைடு நந்தி மாதிரி காமிச்சிருக்காங்க, சக்தி சைடு சிங்கம் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க.
ஸோ இது வந்து பாரதத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா உங்கள் கம்பைன் ஸ்வரூபத்தின் அடையாளத்துக்காக. இதில் ஒரு கதை கூட இருக்குது, இது எப்படி ஆச்சுன்னு. ஒரு பிருகு ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க அப்பா வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு, நீ வந்து சாதனா பண்ணணும், தவம் பண்ணணுன்னா ஒரு சிவனை மட்டும்தான் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியல சிவன் கூட சக்தியும் இருக்காங்க. அப்போ அந்த சப்த ரிஷி வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அவர் வந்து சுத்த விரும்பினார், சிவனை சுத்த விரும்பினார். அப்போ பக்தியில் சிவபோலாநாத்னு சொல்கிறாங்க, சிவசங்கர்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கூட பார்வதி உட்காந்துருந்தாங்க. இவர் நினச்சாருன்னா இவங்கள நம்ம சுற்றக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த ரிஷி சொன்னாரா, பார்வதிஜி நீங்கள் கொஞ்சம் நவுந்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து சிவனை சுற்றி வந்துடுவேன் அப்படின்னு. நான் கொஞ்சம் சிவனை சுற்றி வரேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ பார்வதி எந்திரிக்கும் போது என்னாச்சுன்னா சிவன் வந்து இல்லை நீ எந்திரிக்கக்கூடாதுன்னு சொன்னாராம். அப்போ சிவன் சொன்னாரா, இல்லை நீ சுற்றணுன்னா எங்கள் 2 பேரையும் தான் சுற்றணும், சிவசக்தி 2 பேரையும் தான் சுற்றணும் அப்படின்னு. ஆனால் அந்த ரிஷி வந்து தயாரா இல்லையா, அந்த பிருங்கு ரிஷி தயாரா இல்லையா. அதுக்கப்புறம் சிவன் மற்றும் சக்தி வந்து ஒன்றாயிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த ரிஷி வந்து நான் 2 பேரையும் சுத்த மாட்டேன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதனால் சிவன் மற்றும் சக்தியை வந்து ஒன்றாயிட்டாங்க, கம்பைன்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ரிஷி யோசிச்சார் எப்படி இதை சுற்றுறதுன்னு. அவர் வந்து சில யுக்தி எடுத்தாராம். ஒரு சின்ன பிருங்கு, ஒரு புழுவோட ரூபத்தை அந்த ரிஷி எடுத்துட்டாராம். அப்போ வந்து அந்த அந்த அப்போ வந்து ஒரு புழு ரூபத்தை எடுத்து அந்த சிவனோட தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியில் சுற்றி வந்தார். அப்புறம் கோவம் வந்து அவங்க கோவம் வந்து அந்த புழு வந்து அந்த சிவனை கடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்வதிக்கும் வந்து அவங்க வந்து அந்த புழுவை வந்து நசுக்கிட்டாங்க. அதாவது தேக பானம் விடுறதுக்காக இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த புழு அப்புறம் கீழே விழுந்தோன்னா அது ஒரிஜினல் ரூபத்தில் வந்துருச்சா. அதுக்கப்புறம் பார்வதிக்கு அவங்க மேலே ஒரு தயம் வந்துச்சா. ஏன்னா அவரால் எந்திரிக்க முடியல, சரீரம் வந்து ஸ்திரமாயிடுச்சான். அப்போ பார்வதி சொன்னாங்களாம் மகாதேவிட்ட, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 3வது கால் கொடுத்தாங்களாம். இப்போ அவரும் மன்னிப்பு கேட்டாராம், நானும் வந்து தேகபானத்தில் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்போ அவர் அந்த ரிஷி மறுபடியும் கேட்டாராம், எனக்கு மறுபடியும் அந்த அர்த்தநாரீஸ்வர் ரூப் காமிங்க, நான் வந்து உங்களை சுற்றி வரணும். ஸோ இந்த மாதிரி பக்தியில் கதைகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கம்பைன் ஸ்வரூபத்தை அனுபவம் பண்ணணும். அது இப்போ நம்ம எப்படி நினைவு பண்ணணும், பாபாவை நினைவு பண்ணும்போது பரந்தாமத்துக்கு போயிடுங்க பிந்து ரூபத்தில். அங்கே வந்து நம்ம சிவனில் மூழ்கி போயிடுறோம், கம்பைன்ட் ஆகிடுறோம். நான் மற்றும் பாபா, வேறு யாரும் இல்லை. பென் ட்ராப் சைலன்ஸ் அங்கே அனுபவம் பண்ணும். ஸோ அதை தான் வந்து பக்தியிலலாம் அந்த மாதிரி விதவிதமாக காமிச்சிருக்கான். ஸோ அதனால் பாபா வந்து இந்த மாதிரி விதவிதமாக சொல்லி புரிய. இப்போ நீங்கள் எல்லாத்துலேருந்து விடுபட்டு தூரம் பார்ப்போங்க. இப்போ ஏதோ ஒரு சேவாதாரி சேவை பண்ணுறாங்க,
ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க, சேவாதாரியும் ஆகிட்டீங்க, மாஸ்டர் டீச்சராகவும் ஆகிட்டீங்க. ஆனால் இப்போ என்ன தேவைன்னா சாக்ஷாத்கார் மூர்த்தி ஆகணும். நீங்கள் அது தேவைப்படுது. இப்போ சிரேஷ்ட வாயுமண்டலம் உருவாக்குறோம், இல்லை சிரேஷ்ட வைப்ரேஷன் பரப்பணும். இப்போ வந்து நீங்கள் என்ன ஆகணும்னா சிரேஷ்ட யோகி ஆகணும், மகா யோகி ஆகணும். இப்போ வந்து உங்கள் டிகிரி சேஞ்ச் ஆக போகுது. இப்போ பிராமணிலேருந்து ஃபரிஷ்தாவாகிடணும். அது மாதிரி இப்போ உங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடணும், உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகணும். அப்போ இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. ஆன்மீக மூர்த்தி ஆகிடுங்க, சாக்ஷாத்கார் மூர்த்தி ஆகிடுங்க, மகா தபஸ்வி மூர்த்தி ஆகிடுங்க, சிரேஷ்ட யோகி மூர்த்தி ஆகிடுங்க. இப்போ ஒரு சின்ன கமெண்ட்ரி ஒன்று சொல்கிறோம். ஓம் சாந்தி. நான் சிவனின் சக்தி, ரொம்ப சக்திசாலியான ஆத்மா. நான் அப்படியே பாப்தாதா மற்றும் நான் திரிமூர்த்தி சக்தி ஸ்வரூபமாக இருக்கும். நான் பாபாவோட கம்பைண்டாக இருக்கேன். நான் ஆத்மா இந்த நாடக மேடையில் எது வரைக்கும் உடல் இருக்கும், எது வரைக்கும் உயிரோடு இருக்கோமோ ஆத்மாவும் உடலும் கம்பைண்டாக தான் இருக்கு. அதே போல் எது வரைக்கும் பாபா இருக்காரோ அது வரைக்கும் நானும் இருப்பேன். நான் சிவசக்தி ஸ்வரூப ஆத்மா. இதே ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். இந்த சிவசக்தி ரூபத்தின் மூலியமாக நான் பாப்தாதாவுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும். நான் சாக்ஷாத்கார மூர்த்தாகணும். நான் சாக்ஷாத்கார மூர்த்தாகிவிட்டேன். என் மூலியமாக எல்லா ஆத்மாக்களுக்கும் சாந்தியின் அனுபவம் ஏற்படுது. எல்லா ஆத்மாக்களுக்கும் சாந்தியின் அனுபவம் ஏற்படுது, சுகத்தின் அனுபவம் ஏற்படுது, திருப்தியின் அனுபவம் ஏற்படுது. எல்லாரும் அனுபவம் பண்ணட்டும். யாரை நம்ம கூப்பிட்டுட்டு இருந்தோமோ அவர் தான் இந்த பரமாத்மா சிவன். அந்த பரமாத்மா சிவனை அனுபவம் பண்ணுங்கள். நம்ம அந்த சிவனை அடைந்துட்டோம். இந்த மாதிரி நல்ல அந்த ஆத்மா உணர்வில் வந்துடுங்க. கம்பைன் ரூபத்தில் பக்தியில் கூட பக்தர்களின் குரலை கேளுங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்க. தனது இஷ்ட தேவி தேவதைகளை பக்தர்கள் கூப்பிடுறாங்க. ரொம்ப பாவனையோட கூப்பிடுறாங்க. அம்மா அம்மான்னு சொல்லி, அம்மா வாங்க எங்களுக்கு பாலனை பண்ணுங்க, எங்களுக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு அந்த தேவிகளை கூப்பிடுறாங்க. அவங்களுடைய கூக்குரலை கேளுங்க.
நான் எல்லாருக்கும் பிரபுவின் பாலனை கொடுக்கக்கூடிய சிவசக்தி ஆத்மா நான். தர்ம நேதாக்களாகட்டும், அவங்களும் என்னை கூப்பிடுறாங்க. கடவுளை எப்போதான் சத்தியம் வெளிவரும்? நான் சிவசக்தி ஸ்வரூபத்தில் இருக்கேன். இந்த ஸ்வரூபத்தின் மூலியமாக நான் பாப்தாதாவுடைய ஆசையை நிறைவேற்றணும். நான் சாட்சாத்கார மூர்த்தாக இருக்கின்றேன். நல்லா அவங்க அந்த ஆத்மிக் ஸ்வரூபத்தில் வந்துடுங்க. எல்லாத்துலேருந்து விலகி நான் சிவசக்தி ரூபத்தில் இருக்கின்றேன். என் மூலியமாக எல்லா ஆத்மாக்களுக்கும் அமைதி அனுபவம் ஆகுது. சுகத்தின் அனுபவம் ஏற்படுது எல்லா ஆத்மாக்களுக்கும். எல்லா ஆத்மாக்களும் திருப்தி அடைகிறாங்க. பாபா என் மூலியமாக எல்லாருக்கும் நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படுத்துகிறாரு. யாரை இத்தனை வருஷமாக கூப்பிட்டுட்டு இருந்தோமோ அந்த சாட்சாத்காரம் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு பக்தர்கள் அனுபவம் பண்ணுறாங்க. எல்லாரும் அனுபவம் பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த இறைவன் கிடைச்சிட்டாரு. அவர்கிட்டேருந்து எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அவரை அடைந்து விட்டோம். பக்தியில் கூட பக்தர்களின் அந்த கூக்குரலை கேளுங்க. எல்லா பக்தர்களும் கூப்பிடுறாங்க, எங்களுடைய இஷ்ட தேவதைகள் வாங்க அப்படின்னு. ஸோ நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வ ஸ்வரூபத்தில் வந்துடுங்க. எல்லாரும் அம்மா வாங்க, எங்களுக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லா பக்தர்களுடைய அந்த குரலை கேளுங்க. நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த இறை அன்பு பிரபு பால்னா கொடுத்து கொண்டிருக்கின்றேன். தர்ம நேதா ஆகட்டும், அவங்களும் ஆஹ்வான் பண்ணுறாங்க. எப்போ அந்த சத்தியம் பிரத்யக்ஷ ஆகும்? இந்த தர்ம நேதாக்களுக்கும் இதுதான் சத்தியமான மார்க்கம்னு புரிய வருது. அவங்களும் பிரம்மகுமாரி கிட்ட வந்து அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை தெரிஞ்சு கொள்கிறாங்க. இதுதான் அந்த சத்தியமான மார்க்கம். முக்தி, ஜீவன் முக்தி அடைகிறதுக்கான சத்கதி அடைகிறதுக்கான ஒரே வழி இதுதான். அவங்க எல்லாரும் அந்த ஜீவன் முக்தி அனுபவம் பண்ணுறாங்க. அடுத்த ராஜநேதாக்கள் அவங்களும் இறைவனுக்கு பக்கத்தில் வராங்க. அவங்களும் அனுபவம் பண்ணுறாங்க. இந்த வழிப்படி நடந்தால் தான் நம்ம வந்து பாரதத்தை சொர்க்கமாக்க முடியும். அவங்களும் இந்த ஈஸ்வரிய சேவையில் சகயோகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் எல்லாரோட விருப்பம் இதுதான். எல்லாரும் இப்போ ஏதாவது புதுமை நடக்கணும்,
பிரத்யக்ஷதா நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. பக்த ஆத்மாக்களும் அவங்களும் புதுமை விரும்புகிறாங்க. ஏன்னா பக்தியில் கூட அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பிரம்மகுமாரி இதுதான் உண்மையான சத்தியமான மார்க்கம். அதுவும் அவங்களுக்கு புரிய வருது பக்தியில் உள்ள ஆத்மாக்களுக்கும். இந்த சிவராத்திரியில் இந்த சிவபாபாவின் பிறந்த நாளில் பக்த ஆத்மாக்கள் எல்லாருமே சிவபாபாவை அனுபவம் பண்ணுறாங்க. பாபாக்காக எவ்வளோ நியமம், எவ்வளோ விரதம் இருந்திருக்காங்க. அவங்களும் அதுதான் விரும்புகிறாங்க. எங்கள் மன ஆசை பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லா பக்த ஆத்மாக்களின் மனோகாமனாவை பாப்தாதா என் மூலியமாக பூர்த்தி பண்ணுறாரு. பாப்தாதா என் மூலியமாக பக்தர்களின் அனைத்து ஆசையும் பூர்த்தி செய்கிறார். எல்லா ஆத்மாக்களின் சுத்தமான அந்த மனோகாமனா, சுத்தமான ஆசைகள் பூர்த்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் அவங்க பக்திக்கான பலனை கொடுக்கக்கூடிய, பூஜிக்கக்கூடிய ஆத்மா நான். எல்லாரும் அனுபவம் பண்ணுறாங்க. இவங்க தான் அந்த திவ்ய சக்திகள். பாபா என் மூலியமாக அவங்களுக்கு அனுபவம் பண்ண வைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் விசேஷ ஆத்மாக்கள். எல்லாருக்கும் நம்ம நெற்றி புருவ மத்தியில் அந்த ஆத்மா ஜொலிக்கிறது தெரியுது. நம்முடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபம் அவங்களுக்கு அனுபவம் ஆகுது. இந்த மாதிரி நான் எல்லாருக்கும் சாட்சாத்காரம் ஆகிறதுக்கான அனுபவம் பண்ண வைக்கிறேன். ஓம் சாந்தி. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் சாட்சாத்கார முகூர்த்தம் ஆகணும். இப்போ இதுதான் அவசியம். இந்த முரளியில் பாபா சொல்கிறாரு, உங்கள் மூலியமாக அந்த பாயிண்ட் ஆஃப் லைட் அனுபவம் ஆகணும். பாயிண்ட் ஆஃப் லைட் அனுபவம் ஆகணும். இப்போ பாபாவுக்கு ஞாபகம் வருது 83 வருஷம், அது முடிஞ்ச அடுத்த வருஷம் வரப்போகுது. ஸோ அந்த இயற்காக பாபா அப்போ பாபாவுக்கு அந்த 83 ஜென்மத்துக்கான விஷயம் ஞாபகம் வருது. இது பக்தியில் கூட இது பாடப்பட்டு. ஸோ அதனால் பாரதத்தில் எவ்வளோ இடத்துல இந்த 83 ஜென்மத்துக்கான விஷயம் சொல்லியிருக்கேன். பக்தர்களுக்கு ஒரு மன ஆசை இருக்கு. நாங்கள் இது கொடுத்தா விதவிதமான தானம் பண்ணுறாங்க, நம்ம இதை தானம் பண்ணால் இறைவன் நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணுவார். அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுது, நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. பக்தியில் தான் இதெல்லாம் தான் நடக்குது. அப்போ பாபா சக்தி சேனையை பார்த்து இதெல்லாம் சொல்கிறார், உங்கள் தெய்வீகளை தான் பக்தர்கள் கூப்பிடுறாங்க. ஸோ அதனால் இந்த வருஷத்தில் தீதி சரீரம் விட்டுருந்தாங்க ஜூலையில். அப்போ கேட்குறாங்க, தீதி எங்கே இருக்காங்க? இப்போ 3-4 மாதம் ஆயிடுச்சு தீதி சரீரம் விட்டு.
அப்போ பாபா சொன்னார், அவங்களுக்கு புது உடல் கிடைச்சிருக்கு, இப்போ அவங்க வந்து கர்ப்பத்தில் இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் அவங்க பாப்தாதா கூடவே இருக்காங்க. ஏன்னா அந்த சங்கம யுகம் அப்படி தான், அவங்களுக்கு டபுள் பார்ட்டு, அங்கேயும் பார்ட் ப்ளே பண்ணுறாங்க, இங்கேயும் பார்ட் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா பாபா அவங்கள எமர்ஜ் பண்ணுறாங்க. எப்படி சாக்காரத்தில் கூடவே இருந்தாங்களோ அதே போல் அவ்வியக்த ரூபத்துலேயும் கூடவே இருக்காங்க. எப்படி மம்மா இருக்காங்க அட்வான்ஸ் பார்ட்டி, அதே போல் தீதியும் பாபா கூப்பிட்ருக்காரு வதனத்தில். இதுக்கு முன்னாடி உள்ள முரளியில் சொல்கிறாரு, தீதி எவ்வளோ இனிமையாக இருந்தாங்க, அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களும் இனிமையாக ஆகணும். அப்போ பாபா அந்த மாதிரி சொன்னாரா. அதுக்கப்புறம் தீதி நிறையா அட்வான்ஸ் பார்ட்டிலேருந்து நிறையா பிளான் பண்ணுறாங்களா. எப்படி சாக்காரத்தில் கூட யாரையும் ஃப்ரீயாக விடலை, அவங்க ஃப்ரீயாக இருந்தால் உடனே சேவையில் ஈடுபடுத்திடுவாங்க. அதே மாதிரி வதனத்தில் போய் கூட தீதி வந்து எல்லாரையும் ஆக்டிவாக வச்சுருக்காங்க, அட்வான்ஸ் பார்ட்டியும் ஆக்டிவாக வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது புதுமை பண்ணணும். இங்கே கூட தீதி கேட்டுட்ருந்தாங்களா, என்ன புதுசாக பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி அங்கேயும் போய் வதனத்துலேயும் போய் புது புது சேவைக்கான பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தீதியை பற்றியும் பாபா இந்த முறையில் சொன்னார். ஸோ தீதியோட விசேஷத்தா லவ் அண்ட் லா, அது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி தீதியை பற்றி பாபா இந்த மொழியில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மீட்டிங்கில் வந்தவங்கள பார்த்து பாபா சொல்கிறார், நீங்கள் எல்லாம் வந்து அனன்ய ஆத்மாக்கள். அதாவது நீங்கள் செய்கிறது வேறு யாரும் பண்ண முடியாது. ஒன்று வந்து வேல்யூபிள், நீங்கள் வந்து அனன்ய, அந்த காரியம் நீங்கள் தான் பண்ண முடியும், உங்களை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியும். என்ன பண்ணணும், நீங்கள் தான் ஸ்தாபனைக்கான காரியம் பண்ணணும், அமைதி அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய காரியம் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பிளான்ஸ் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் தான் பண்ண முடியும். நீங்கள் தான் எல்லாருடைய மன ஆசையை பூர்த்தி செய்ய முடியும். தீதி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தாங்க. யாராவது 2 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா உடனே பிடிச்சிடுவாங்களா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இங்கே கூட சோட்டே லால்னு ஒரு பிரதர் இருந்தாங்க. யாராவது சும்மா உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா உடனே அவங்கள சேவையில் ஈடுபடுத்திடுவாங்க. அவ்வளோ வந்து அவங்க கவனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இந்த முரளியின் படி கம்பைன் ஸ்வரூபாக இருக்கணும், சாட்சாத்கார மூர்த்தி ஆகணும், எல்லாருக்கும் அம்மா ரூபத்தில் பாலனை கொடுக்கணும். ப்ளஸ் தீதியோட விசேஷத்தா என்னெல்லாம் இருந்ததோ அதை வந்து நானும் என் வாழ்க்கையில் கொண்டு வரணும். அவங்களுக்குள்ளார உள்ள குணங்களை எனக்குள்ளார கொண்டு வரணும். இப்போ ராஜ்நேதா இருக்காங்க, தர்ம நேதா இருக்காங்க, தர்ம சங்கட்டன் இருக்கு, அவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணணும். எப்படி அவங்களுக்கு சஹயோக் கொடுக்கறது, உங்கள் சக்தி மூலியமாக நீங்கள் வந்து யோகத்தின் மூலியமாக அவங்களுக்கு உதவி செய்வேங்க, மனசா சேவை பண்ணுங்க. ஆனால் இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கும் மேலே போங்க, இப்போ வந்து சாட்சாத்காரம் பண்ண வைங்க. யார் உங்களை பார்த்தாலும் உங்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படணும். ஸோ அதனால் இப்போ சிவ ஜெயந்தி வருது. நம்ம இப்போ வந்து 89வது சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம். இந்த சிவ ஜெயந்தி எப்படி இருக்கணும்னா, நமக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தம் ஆகிடணும். எப்படி பக்தர்களுக்கு சிவ ஜெயந்தி விசேஷமோ அதே போல் நம்ம பிராமணர்களுக்கும் இந்த சிவராத்திரி ஞாபகம் இருக்கணும். எப்படி சிவனுக்கு பார்வதின்னு சொல்கிறாங்களோ, அவங்க 2 பேரும் கம்பைண்டாக இருக்காங்களோ, அப்போ பார்வதி எவ்வளோ தவம் பண்ணியிருப்பாங்க சிவனை அடையிறதுக்காக. அப்போ நம்ம எல்லாரும் கூட பார்வதி தான். நம்மளும் எவ்வளோ ஜென்மா தவம் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு அந்த சிவன் கிடைச்சிட்டார். இப்போ சிவன் கிடைச்சிட்டார்னா அவர் எப்பயுமே நம்ம கூட வச்சுக்கணும், எப்பயுமே பிரிஞ்சிடக்கூடாது, ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சிடக்கூடாது.
அப்போ அந்த அளவுக்கு நம்ம தவம் பண்ணணும். இப்போ சிவபாபா நம்ம கூடவே இருக்கார். அப்போ இன்னைக்கு கூட யோகாவில் இந்த விஷயத்தை அனுபவம் பண்ணுங்க. முழு நாளும் நான் சிவ சாஜனோட கம்பைண்டாக இருக்கேன். அந்த நினைவு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி பக்தர்கள் பாருங்கள், பலி கொடுக்க, தலை வெட்டி கொடுக்க கூட தயாராக இருக்காங்க. அங்கே ஆடை வெட்டுறாங்க. இங்கே நம்ம நான்கிற அந்த இதை தியாகம் பண்ணும். உங்களுக்கு எது சூட்டாக இருக்கோ அதுக்கான விரதம் எடுத்துக்கோங்க. அதுக்கு இன்னிலேருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன நான் தியாகம் பண்ண போகிறேன், எதை பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இப்போ அவ்யக்தவாணியோட எக்ஸாம் கூட வருது. இப்போ இந்த ஸ்திதியை அனுபவம் பண்ணிக்கிட்டே எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடுவீங்க. இப்போ இதில் என்ன பண்ணும், வேஸ்ட்டை தான் விடணும். பாபா தான் சொல்கிறார், வேஸ்ட் எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ பாபாவோட சக்தி உங்களுக்குள்ளார நிரம்பிடும். இப்போ அட்டென்ஷன் கொடுத்து பாருங்கள். முழு நாள்லையும் எங்கெல்லாம் நான்கிற அந்த வார்த்தை வருது, நான்கிறது வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ நான் ஆத்மாங்கிற அந்த உணர்வு, அந்த ப்ராக்டிஸ் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஆத்மா இந்த உடல் மூலியமாக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். அந்த அட்டென்ஷன், அந்த கவனம், அந்த ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும். அப்போ சாப்பாடில் என்ன நம்ம தியாகம் பண்ணலாம். நம்ம ஒரு நாள் ஃப்ரூட்டேரியன் டயட் ஃபாலோ பண்ணலாம் சிவராத்திரிக்காக. ஏன்னா அந்த மாதிரி ஸ்தூல விரதம் இருக்க தேவையில்லை. யாராலும் பண்ண முடியும்னா பண்ணுங்க, அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நாள்னாச்சும் ஃப்ரூட்டேரியன் டயட்டில் இருந்து பாருங்களேன். ஒரு நாள் ஃப்ரூட்டேரியன் டயட்டில் இருந்து பாருங்கள். ஸோ அட்லீஸ்ட் உங்களால் 3 வேளை அந்த மாதிரி பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு 2 வேளைனாச்சும் ஃப்ரூட்டேரியன் டயட்டில் இருக்கும். இது மூலிமா என்னாகும், மனசு ரொம்ப லைட்டாக இருக்கும், உடலும் லைட்டாக இருக்கும், நல்ல புருஷார்த்தம் ஈஸியாக பண்ண முடியும். பக்தர்கள் உபவாசம் பண்ணுறாங்க, எதுவுமே சாப்பிடாமல் இருக்காங்க. அப்போ நம்ம இது பண்ண முடியாதா? ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் எவ்வளோ தவம் பண்ணுறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம பிராமணர் ஆனதுனால எந்த கண்டிஷனும் இல்லை. பட் இருந்தாலும் உடலை சுத்தம் பண்ணுறதுக்காக பாபாவை நிரந்தரமாக நினைவு செய்ய இந்த ஃப்ரூட்டேரியன் டயட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுய முன்னேற்றத்துக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓம் சாந்தி. ஸோ இப்போ AMET எக்ஸாம் வருது. அதுக்கு ப்ராக்டிஸ் நாளைக்கு 6லேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் இருக்கும். 50 கொஷின் வரும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்குக்கு. அது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான், மெயின் எக்ஸாம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி கொஷின் கொடுத்துருக்காங்க, அந்த கொஷின்லேருந்து தான் இதெல்லாம் வரும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் AMET 8 மார்ச்சில் நடக்கும். இது 81, 82, 83 அதுக்கான எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இது PDF லிங்க் இதெல்லாம் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதில் டோட்டல் 900 கொஷின்ஸ் இருக்குது, அதுலேருந்து தான் வரும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு கொஷின் வரும். இப்போ AMET 9 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நடக்கும் காலையில் 6 மணிலேருந்து அதுக்கு அடுத்த நாள் 6 மணி வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க சிவராத்திரியில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கோம், 27 வரைக்கும். ஸோ அதனால் உங்கள் டயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். மற்றபடி ஃபைனல் எக்ஸாம் 28க்கு. ஏன்னா சிவராத்திரிலேருந்து ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம்.
ஓகே 1லேருந்து ஓகே 108 வரைக்கும் 108 நாள் வட்டி நடந்தது இல்லையா? ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். 30 நிமிஷத்துக்கான டைம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வெப்சைட்டில் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. அதோட வெப்சைட் பேர் வந்து AMET அதில் தான் எக்ஸாம் நடக்கும். ஃபைனல் எக்ஸாம் அதில் தான் நடக்கும். ஹெல்ப்புக்காக குரூப்பில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிருக்கோம். அதுலேருந்து நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள இன்ஃபர்மேஷன். எல்லாருக்கும் எக்ஸாமுக்காக பெஸ்ட் ஆஃப் லக். அவ்வியக்த பட்டி நல்லபடியாக நடக்க பெஸ்ட் ஆஃப் லக்.